வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா, ஹைட்ரோசீல்னா என்ன, ஹெர்னியானா என்ன, அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஹைட்ரோசீல் அப்படின்னா என்ன? முதல்ல வந்து அதை விரை வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்னியா விலக குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்டிஸ் வந்து நம்ம குழந்தையாக உள்ளே உருவாகும் பொழுது வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும், கிட்னி பக்கத்தில் மேலே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஆக 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 வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே நம்ம கீழே இறங்கி பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீழே வெளியே இறங்கி வரும். ஏன் இறங்கி வருது அப்படின்னா, வெளியே தான் அதோட டெம்பரேச்சர் 1 டிகிரி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த டெம்பரேச்சர் கூலாக வச்சுக்கிறதுக்கு அந்த டெஸ்டிஸை சுற்றி ஒரு லைனிங் இருக்கும். அதில் வந்து ஒரு ஃப்ளூயிட், ஒரு ஈரப்பசையாக, ஒரு எண்ணெய் பசையாக இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் எல்லாருக்கும் இருக்கும். அது இதோட பர்பஸ் என்னென்னா, அதை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு, டெஸ்டிஸை கூலாக வச்சுக்கிறதுக்கு. அப்போ தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். இது வந்து சிலருக்கு நிறைய ஆகும் பொழுது அந்த டெஸ்டிஸை சுற்றி தண்ணி நிறைய கோர்க்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 ml சுரந்தால் 10 ml உறிஞ்சிடும். பட் ஆனால் சிலருக்கு அந்த உரியிற தன்மை இல்லாதப்போ அது ஜாஸ்தியாகி அதுதான் நமக்கு வந்து ஹைட்ரோசில்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹெர்னியா நம்ம எல்லாருக்கும் தெரியும், குடல் இறக்கம். அந்த டெஸ்டிஸ் வர்ற பாதையில் அது ஒரு வீக்னஸ்னால நம்ம சிறுகுடல் ஏதோ ஒரு பெருங்குடல் சம்டைம்ஸ் சொன்ன மாதிரி உள்ள ஆர்கன் எதுனாலும் கீழே இறங்கி வர்றது தான் குடல் இறக்கம்ங்கிற ஹெர்னியா. சரி, ரெண்டுக்கும் ஒரு பெரிய இது ஒரு பார்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த ஹைட்ரோசில் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வரலாம். அது வந்து கஞ்சனெட்டல் அப்படிமா, பிறக்க குழந்தை கூட அதுமாதிரி வந்து அது கஞ்சனெட்டல் ஹைட்ரோசில் அப்படிம்பாங்க. இல்லை எந்த ஏஜ்னாலையும் வரலாம். யூஸ்வலாக இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன், இல்லை ஏதாவது அடிபட்டது அந்த இடத்துல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சைக்கிள் ஓட்டும்போது எனக்கு அடிபட்டது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டதோ, மைல்டு அடிபட்டது, இல்லை இன்ஃபெக்ஷனால் வர்றது தான் இந்த ஹைட்ரோசில். பட் இந்த ஹைட்ரோசில் இருக்கிறது வந்து முதல்ல வந்து இதில் வந்து யானைக்கால் வியாதி வரதாருக்கும் சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இது ஒரு தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஹெர்னியாங்கிறது குடல் இறக்கம். ஸோ அது வந்து யூஸ்வலாக அதுவும் கஞ்சனெட்டல் இருக்கலாம், இல்லை எந்த வயசுலையும் அது வரலாம். இதுதான் வந்து இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, முதல்ல எக்ஸாமினேஷன் டாக்டர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை பேஷண்ட்டே பார்க்கணும் கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்னென்னா ஹைட்ரோசில் பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக ஒரு டைட்டான பேகுக்குள்ளே தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ட்ரான்ஸ் இலுமினேஷன் டெஸ்ட் அப்படிம்பாங்க. ஒரு டார்ச் லைட் அடித்தா அழகாக லைட் வந்து இந்த பக்கம் போய் அந்த பக்கம் பின்னால் போயிடும், அதை மாதிரி இருக்கும். பட் இதே இது ஹெர்னியாவில் பார்த்தீங்கன்னா குடல். ஸோ நீங்கள் டார்ச் லைட்டாக யூனிஃபார்மாக இருக்காது, கொஞ்சம் மாதிரி இர்ரெகுலராக அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்மாக இல்லாமல் இர்ரெகுலராக ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதேமாதிரி டார்ச் லைட்லாம் அடித்தா லைட் வந்து ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் போகாது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஸ்ட் நெகட்டிவாக இருக்கும். அதேமாதிரி ஹைட்ரோசிலில் நீங்கள் அந்த சொல்லிங்க்கு மேலே விரலை வச்சு இப்படி பிடிச்சிடலாம், கெட் அபவ் த சொல்லிங் அப்படிம்பாங்க. அது ஈஸி ஹைட்ரோசிலில். ஹெர்னியாவில் குடல் இறங்கியிருக்கும், அதை கெட் அபவ் த சொல்லிங் பண்ண முடியாது. இதுதான் அதோட ஒரு டிஃப்ரென்ஸ். அதேமாதிரி யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஹைட்ரோசில் வந்து வலியெலாம் ரொம்ப கொடுக்காது, மெதுவாக வளரும், அது அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு காஸ்மெட்டிக்காக வேணால் அவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து அது ஒரு அன்ஈஸியாக இருக்கும். ஒரு அண்டர் பேண்ட்ஸ்லாம் போட்டுட்டு வெளியே போகிறதுலாம் ஒரு மாதிரி ஒரு சங்கோச்சப்படுவாங்க. ஸ்விம்மிங் பூலில் ஏன்னா அது வந்து பெருசாக இருக்கிறனால அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி தான் ஹெர்னியாவும் அதே தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலியோ அது மேலே எதுவும் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையான, அது ரொம்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணல, சின்னதாக தான் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அதே இது பெருசாக இருக்குது அப்படிங்கும் பொழுது, இல்லை எனக்கு அதனால் ட்ரெஸ் போட முடியல, ட்ரெஸ்ஸை டக்கின் பண்ண முடியல, பண்ண முடியல அப்படிலாம் இருந்ததுன்னா அப்போ அதுக்கு சர்ஜரி பண்ணுவோம். ஹைட்ரோசிலெக்டமிங்கிற சர்ஜரி பண்ணுவோம். ஹெர்னியா வந்து அப்படி கிடையாது. ஹெர்னியா வந்து என்ன ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஏஜாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகலாம். ஏன்னா அதில் காம்ப்ளிகேஷன் ஆகலாம். என்ன, குடல் மாட்டிக்கலாம், குடல் அடைப்பு வரலாம், எமர்ஜென்சியாக வரலாம், வலி வரலாம். அதே மாதிரி அதுலேயும் காஸ்மெட்டிக்காக அது வெளியே தெரிய கொஞ்சம் பேண்ட் போடுறது டைட்டாக இருக்குது, பண்ண முடியல, ஒரு பப்ளிக் இடத்துல என்ன ஸ்விம் பண்ண முடியல அப்படிலாம் இருந்தாலும் அதுக்கும் பண்ணலாம். பட் ஆனால் காம்ப்ளிகேஷன் ஹெர்னியாவில் ஜாஸ்தி, ஹைட்ரோசிலில் காம்ப்ளிகேஷன் ரொம்ப கிடையாது. அதுதான் ஒரு பாட்டு. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் பார்க்குறது. இதுக்கு மேலே தேவைன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன், அதெல்லாம் தேவையில்லாட்டாலும் பண்ணுறதுக்கு பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். வணக்கம்.